எனக்கு கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை என்று கூறி தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டுள்ள ஆவணத்தில் என் கையெழுத்தை போலியாக போட்டுள்ளதாக பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் என் படம், பெயர் உள்ளிட்ட எதையும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும், கட்சி வேண்டுமென்றால் அன்புமணி தனி கட்சி தொடங்க வேண்டும் என்றும் அவர் கடிந்து பேசியுள்ளார். பாமகவின் நிறுவனர் நானே, தலைவரும் நானே என்கிற முழக்கத்தை ராமதாஸ் முன்மொழிந்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்ற நீதிமன்றம் அனுமதி தந்த பிறகும் அனுமதி மறுத்ததாக தமிழக அரசின் மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது. இதனிடையே சமூகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் தீபமேற்ற அனுமதி தந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரி திமுக கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் கோவையில் அண்ணாமலையை சந்தித்தது கூட்டணிக்காக அல்ல என்றும், அது வெறும் நட்பு ரீதியிலானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அமமுக இணையும் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று அவர் அடித்து பேசியுள்ளார். இதனிடையே அண்ணாமலை டெல்லிக்கு சென்றுள்ளது அதிமுக பாஜக விரிசலா அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கும் போதே அமமுகவையும் பாஜக கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்காகவா என்கிற சந்தேகங்கள் இப்போது கிளம்பியுள்ளது. புதுவையில் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்ட விஜய், புதுவை அரசு மாநில அந்தஸ்து கேட்டு பலமுறை தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசு அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்று பேசியிருந்தார். மேலும் திமுக புதுச்சேரி அரசை பார்த்து அரசியல் நாகரிகம் கற்க வேண்டும் என்று கடிந்து பேசினார். இதையடுத்து புதுச்சேரி தேர்தலில் என்ஆர் காங்கிரசுடன் இணைந்து பணியாற்றும் திட்டம் உள்ளதால் குறை கூறவில்லையா என்கிற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தன்னுடைய கடந்த கால தவறுகள் குறித்து ஆமீர் கான் மனம் திறந்து பேசியுள்ளார். ஆமீர் கான் தனது முதல் படமான கயாமத் சே கயாமத் தக் எனக்கு நட்சத்திர நடிகர் அந்தஸ்தை கொடுத்தது. ஆனால் அதற்கடுத்து நான் விருப்பப்பட்டியலில் வைத்திருந்த ஒரு இயக்குனரும் என்னை வைத்து படம் எடுக்க முயற்சி செய்யவில்லை. அதன் பிறகு வந்த வாய்ப்புகளை நடித்து என்னையும் அந்தஸ்தையும் தொலைத்தேன். அனைவரும் என்னை ஒன் ஃபிலிம் ஒண்டர் என கிண்டல் செய்தனர். அதன் பிறகு என் மனம் ஒப்பாத படங்களில் நான் நடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ததாக கூறியுள்ளார்.